அனைவருக்கும் வஞ்சி அகாடமியின் வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட்டு 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3ன்னு மொத்தம் 3 பார்ட் இருக்கும். அந்த 3 பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் இதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன்ற பார்ட் 4. இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். அதாவது எப்படி கொடுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ரூட் 35 தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் வருங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 3 மைனஸ் ரூட் 8 தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இது 3 மைனஸ் ரூட் 8, அதுக்கடுத்து 4 மைனஸ் ரூட் 15, அதுக்கடுத்து 5 மைனஸ் ரூட் 24, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் ரூட் 35, 7 மைனஸ் ரூட் 48, 8 மைனஸ் ரூட் 63. ஸோ இந்த மாதிரி வரிசையாக எப்படி வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி இதை ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கு, 3 மைனஸ் ரூட் 8ன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3 மைனஸ் ரூட் 8ன்னு இருக்கிறனால நமக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா வேணாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஷார்ட்கட் மெத்தடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நம்பர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த 3 ப்ளஸ் இன்னொரு டைம் 3 போட்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2, அவ்வளோதான். இப்போ 3 + 3 எவ்வளோ, 6. அப்போ 6 ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ 6 ஸ்கொயர்டு மைனஸ் 2 என்னென்னு வரும், 6 ஸ்கொயர்டு 36 மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா 34. அதே மாதிரி இப்போ 4 மைனஸ் ரூட் 15 இருக்குன்னா, அப்போ 4 + 4 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ இங்கே என்ன வரும், 4 + 2 4 8. அப்போ 8 ஸ்கொயர்டு மைனஸ் 2. 8 ஸ்கொயரோட வேல்யூனா 64 மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா 62ன்னு வரும். அதுக்கடுத்து 5 மைனஸ் ரூட் 24 அப்படின்னா 5 + 5 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ 5 + 5ங்கிறப்ப 10, 10 ஸ்கொயர்டு மைனஸ் 2, 10 ஸ்கொயரோட வேல்யூ 100 மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா 98ன்னு வரும். அதுக்கடுத்து 6 மைனஸ் ரூட் 35னா 6 + 6 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ 6 + 6ங்கிறது 12 ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ 12 ஸ்கொயரோட வேல்யூ 144 மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா 142ன்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் ரூட் 48. அப்போ 7 + 7 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ 7 + 7 14. அப்போ 14 ஸ்கொயர்டு மைனஸ் 2. 14 ஸ்கொயரோட வேல்யூ 196 மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா 194ன்னு வரும். அதுக்கடுத்து 8 மைனஸ் ரூட் 63. ஸோ அப்போ 8ங்கிறப்ப 8 + 8 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்போ 8 + 8 எவ்வளோ, 16. 16 ஸ்கொயர்டு மைனஸ் 2. 16 ஸ்கொயரோட வேல்யூ 256 மைனஸ் 2 போட்டிங்க அப்படின்னா 254ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 மைனஸ் ரூட் 8, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ரூட் 8 தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு கேட்கும்போது நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ரூட் 8 எனில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னென்னு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.